எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல்லேருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபி பண்ணி காமிக்கலான் இருக்கேன். பரங்கி பிஞ்சு பால் கூட்டு. பரங்கிக்காய் இப்போ சீசன் பரங்கிக்காய் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். இது மாதிரி பிஞ்சு கிடைக்கும். மார்க்கெட்லேயும் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். கிடைச்சா இது வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணுறது. உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி பரங்கிக்காய் கூட்டு, பால் கூட்டுன்னு சொல்கிறது இதை. இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பரங்கி பிஞ்சு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 15 ரூபா மார்க்கெட்ல. ரொம்ப எளிமையா, நிறைய காசு கிடையாது, நம்ம ஈஸியா பண்ணலாம். 15 ரூபா இந்த பரங்கி பிஞ்சு. அரவைக்கு ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், இது மட்டும்தான் அரவைக்கு. தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். 2 வரமிளகாய், கடுகு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு, பெருங்காய தூள் கொஞ்சமாக வச்சுருக்கேன். வேணுங்கிறத போட்டுக்கலாம். வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறையாவும் போட்டுக்கலாம், கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். சர்க்கரை போடுறதுல வெல்லம் தான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் வெல்லம் இருக்கும், பொடி பண்ணி வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 100 பால் வச்சுருக்கேன். நம்ம காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு 2 அரைக்கு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பரங்கி பிஞ்சுக்கு பிறகு நான் இப்படி வெட்டி வச்சிருக்கேன். தோலெல்லாம் எடுக்க வேண்டாம். இது தோல்ல நிறைய சத்து இருக்கு. சாப்பிட நல்லா வெந்து போகும். நமக்கு தோல் எடுக்க தேவையில்லை. அதனால இது மாதிரி நான் வெட்டி வச்சிருக்கேன். மண்சட்டி தான் வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த பாத்திரம் கிடைக்கிறதோ அதில் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா இது பிஞ்சு பரங்கி பிஞ்சு, இதுவும் தண்ணி விட்டுக்கும். கொஞ்சமாக நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச பரங்கி பிஞ்சை இப்போ இந்த சட்டியில் போடுவேன். இதுக்கு பருப்பு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, வெறும் பரங்கி பிஞ்சு தான். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டேன். இது வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் துருவி அரவையெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த தேங்காய் ஒரு முடி துருவி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப காரம் வேண்டாம். நான் சின்னதாக 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஜீரகம் தான் இதுக்கு வாசனை. 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பரங்கி பிஞ்சு வேக துவங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு நான் போட்டுறேன். என்ன பார்த்துன்னு போடுங்க. வெல்லம் போட போகிறோம், பால் ஊற்ற போகிறோம். ரொம்ப உப்பு வேண்டாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு, அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சம் போடல, உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப போட வேண்டாம். இப்போ இது வேகட்டும். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரவை பாருங்க, நைஸாக நான் அரைச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டோம்னா அது தண்ணிக்கு இதுக்கும் சரியாக போயிடும். இந்த பரங்கி பிஞ்சு வேகிறது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வெந்தா போதும். ரொம்ப வேக வச்சிட்டோம்னா காய் வந்து உடஞ்சி நைஸாக போயிடும், உரு தெரியாமல் போயிடும். அதனால ஒரு நம்ம கையில் நசுக்கிற பதத்துக்கு வெந்தா போகிறோம். இந்த பரங்கி பிஞ்சு கரெக்டாக அளவாக தண்ணியோட பாருங்க, நல்லா வெந்து போச்சு. பல்லு இல்லாதவா, வயசானவங்க கூட இது சாப்பிடலாம்.
இனிமே இது வெந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே குழஞ்சு போயிடும், உரு இல்லாம போயிடும். அதனால இது இப்ப இதான் நமக்கு கரெக்டான வேக்காடு. இப்ப இந்த அரவையை வந்து இதுல நான் போடுறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம், இப்ப அரவையை போட்டேன். இதுக்கு வெல்லம் வச்சிருக்கேன். வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு போடலாம், நிறைய பிடிச்சா நிறைய போடலாம், வெல்லம் ஒன்றும் செய்யாது. இந்த பரங்கி பிஞ்சு வயிற்று புண்ணை ஆட்டும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெல்லம் வந்து நான் போடுறேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை இதுல ஊத்தி போடுறேன். இது நல்லா இப்ப ஒரு கொதி வாங்கலாம். இந்த பால் ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. இப்ப நல்லா கொதி வர்றது. அரவை, வெல்லம், பால் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. இப்ப இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிக்கலாம். இப்ப நான் இரும்பு கடை தான் வச்சிருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல வாசனையா இருக்கும் இந்த கூட்டுக்கு. அதனால தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்க போறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடேறி எடுத்து கொஞ்சமா கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியிடுது. உளுந்தம்பருப்பு போடுறேன். அதிக மிளகா நம்ம வரமிளகா போட்டோம்னா இது கலர் மாறும். அதனால இது கலருக்காக ஒரே ஒரு மிளகாய் ஒரு 4 கிள்ளி தாளிக்கிறேன். கருவேப்பிலை தாளிச்சிட்டேன். இந்த தூள் பெருங்காயம் இதை நான் எண்ணெயிலேயே போடுறேன். கொஞ்சமா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க. இல்லை பெருங்காயம் பிடிக்காதவா போடவும் வேண்டாம், வேண்டான்னு வச்சிடலாம். இப்போ இந்த தாளிப்பு இதில் சேர்த்துடுறேன். அப்படியே பாருங்க, இந்த கலராகவும் இருக்கும், வாசனையும் அவ்வளோ வாசனையா இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. இப்போ பரங்கி பிஞ்சு மார்க்கெட்ல நிறைய கிடைக்கிறது. நீங்க வாங்கி பண்ணலாம். வெல்லம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இல்லை வெல்லம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாக்கா, வெல்லம் பிடிக்கலைன்னா வெல்லம் போட்டுக்கவும் வேண்டாம். பால் பிடிக்கலைன்னா பால் ஊற்றிக்க வேண்டாம். ஆனால் பால் ஊற்றினாதான் இந்த கூட்டு வந்து இந்த பரங்கி பிஞ்சுக்கு எடுப்பா நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். இது பரங்கி பிஞ்சு பால் கூட்டுன்னு அந்த காலத்துல வீட்டில் பரங்கி பிஞ்சு விட்ட உடனேயே வயக்காட்டிலேருந்து பறிச்சுன்னு வந்து அது பெருசாக வரலையும் வாரத்தில் 2 தடவை பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றும் நேரம்லாம் தேவையில்லை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க கிடைக்கும் போதெல்லாம் இதை பண்ணலாம். ஆனால் ஒரு 10-15 நாள் போயிடுச்சுன்னா இது சீசனுக்கு தான் கிடைக்கும். அப்புறம் பரங்கிக்காய் எல்லாம் பெருசாயிடும். அதனால பரங்கி பீச்சு வரும்போதே இதை நம்ம இந்த ரெசிபியை வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.